இன்னைக்கு நம்ம கூட the very beautiful, the very gracious, the amazing lady we have Archana ma'am. உங்களுடைய ஷூட் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? இந்த பொண்ணை போட்டால் படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட சரியாக வராது. அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டுங்கிறதே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் சினிமா. ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுமே நான் கேட்ட முதல் கேள்வி, நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், நான் நடிக்கலாமா? அவர் ரொம்ப ஆச்சரியமாக என் முகத்தை பார்த்தாரு. இந்த உலகத்தில் எல்லாமே எளிமையாக இருக்கும். என் சினிமாவும் ரொம்ப எளிமையான ஒரு சினிமா. என்னுடைய எளிமையான சினிமாவில் உன்ன மாதிரி ஒரு எளிமையான ஒரு பொண்ணு போதும். என்னுடைய செகண்ட் நேஷ்னல் அவார்டு வந்த படம் தாசி தான் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ரோல். ஏன்னா அந்த ஜமீன்தார் குடும்பத்தில் தாசி பெண்ணை வெறும் அந்த வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இல்லை, செக்ஷுவலாகவும் எல்லா விதத்துலேயும் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. That's really a challenge. அந்த கல்ச்சரை புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஒரு போல்டு அட்டெம்ப்ட். அது மோகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இது வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை. வாவ். அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான நினைவுகளை நீங்கள் கொடுக்குறீங்க அனன்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அம்மா. தந்தானேனா தந்தானேனா தந்தானேனா. வணக்கம் மேம். வணக்கம். உங்களோட ஒரிஜின் எங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஒரிஜின் எதுவாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் இருந்து தான். என்னுடைய ஊர் சென்னை மட்டும்தான். தி ரியல் தமிழச்சி. ஆமாம். தமிழ்நாட்டை தாண்டி நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ நீங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க. அப்புறம் அங்கே ஒரு அமெரிக்கன் டைரக்டர் வில்லியம் கிரீவ்ஸ், you met him and he saw your acting skills and he referred you to the another amazing Balu Mahendra sir. So and the event patti illa and the beautiful situation from which we got to know Sudha alias Archana amma to the world. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடந்திருந்தது. அதுக்கு அமெரிக்கன் டைரக்டர் வில்லியம் கிரீவ்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சீன் ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணோம். நானும் நாசரும், நாங்கள் 2 பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது பார்த்து முடிஞ்சதுமே சாயங்காலமே எங்களை ஒரு டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். 2 பேரையும். நாங்கள் யாருக்கிட்ட என்ன வயசும் சின்னது, கேட்கவும் முடியாது, யாருக்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. அங்கே போய் பார்த்ததுமே சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள் அங்கே இருந்தார். அப்போத்துக்கே ரொம்ப அவரை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தது. என்ன 3ஆம் பிறை என்கிற படம் பார்க்காதவங்களே இல்லை. ஆமாம். அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது மனசில். அவரை பார்த்ததுமே அப்படியே திகைச்சு போயிருந்தோம் 2 பேருமே, நானும் நாசரும். அதுக்கப்புறம்தான் ஆக்சுவலாக இந்த சினிமா என்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறது யாரோ தமிழ்நாட்டில் செய்யலை எனக்கு. அது ஒரு அமெரிக்கன் டைரக்டர் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அதுன்னு சொல்லணும். பாலு மகேந்திரா சாருடைய அறிமுகம். அம்மா, உங்களுடைய ஷூட் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டே ஷூட்டு ஏதோ ஒரு டைரக்டர் என்னை படத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஃபஸ்ட் டே ஷூட் வச்சாங்க. ஆனால் அது ஷூட்டிங்னு சொல்கிறதா வேற என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. புரியலை. எதுக்குன்னா, இந்த பொண்ணு முதல்ல இந்த படத்தில் வேணுமா வேண்டாமா? சில பேர் பாவம் படத்தில் போட்டு இப்போ தூக்கக்கூடாது நினைக்கிற ஒரு வர்க்கம். சில பேர் இல்லைங்க, இந்த பொண்ணை போட்டால் படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட நல்ல தெரியாது, சரியா வராது அப்படின்னு சில பேர்.
சில பேர் வந்துட்டு மிக்ஸ்டு கருத்துக்கள் இருந்தது, ரியாக்ஷன் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கிறதே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விவாதங்களோட தான் போச்சு. ஐ வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் சினிமா. And yet we have the only South Indian film actress who has received national awards consecutively. Oh wow, that's the biggest inspiration. நீங்க ஒரு பெரிய icon, and you are telling me that you got rejected on the first day? Yes. Oh, that was a shocker to me. அப்புறம் பாலு சாரோட how did you start and how that was taken ahead? இந்த ரிஜெக்ஷன் நடந்தது கொஞ்ச நாளில் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் போனதுமே உட்கார வச்சு ஒரு 50-60 ஸ்டில்ஸ் எடுத்தார் எனக்கு. அவர் கேமரா வச்சா அவ்வளோதான், ஒரு 50-60 ஸ்டில்ஸ் எடுத்தார், மேபி அதுக்கு மேலேயும். அப்புறமா ஒரு 4 நாள் கழித்து வர சொன்னார். மறுபடியும் போனேன். இந்த படத்தில் நீ நடிக்கிற, என்னுடைய அடுத்த படத்தில்னாரு. ஸோ எப்படி இருக்கும் ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர், அவர் என்னை உட்கார வச்சு நீ என்னுடைய அடுத்த படத்தில் நடிக்கிற, அதுவும் கதாநாயகியாக நடிக்கிற. அதுமே நான் கேட்ட முதல் கேள்வி, நான் நடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இதுதான் என் கேள்வியாக இருந்தது. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமாக என் முகத்தை பார்த்தாரு. ஏன் நடிக்கக்கூடாது, நீ ஏன் நடிக்கக்கூடாது, என்ன கேள்வி இதுன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் ஆல்ரெடி ஐ எம் ரிஜெக்டட், அதனால இது நான் கேட்டேன், அவ்வளோதான். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், ரொம்ப எளிமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அந்த பொண்ணு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, சிம்பிளாக இருக்குது, இதுதான் இந்த கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. அப்போ அவர் சொன்னார், பாரு, அன்பு ரொம்ப எளிமையாக இருக்கும், பாசம் ரொம்ப எளிமையாக இருக்கும், மனித உறவுகள் ரொம்ப எளிமையாக இருக்கும், காதல் ரொம்ப எளிமையாக இருக்கும், கோவங்கள் தாபங்கள் இதெல்லாம் கூட எளிமையாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே எளிமையாக இருக்கும். என் சினிமாவும் ரொம்ப எளிமையான ஒரு சினிமா. என்னுடைய எளிமையான சினிமாவில் உன்ன மாதிரி ஒரு எளிமையான ஒரு பொண்ணு போதும். வாவ். என் சினிமாவோட கதாநாயகி எப்பவுமே எளிமையாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய பயணம். தாசி அப்புறம் வீடு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமாமா? வீடுங்கிறது வந்துட்டு ஒரு அதுக்கு கைடன்ஸ் ரொம்ப தேவைப்படலை. எதுக்குன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்துட்டு பாலு மகேந்திரா அவர்கள் தான் சொல்லி கொடுப்பாரு. அப்படியே குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எனக்கு மட்டும்தான் இல்லை, சொல்லி கொடுப்பாரு. அவர் படத்தில் நடிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது, சொல்கிறது செஞ்சால் போதும். ஆனால் எனக்கு என்னுடைய செகண்ட் நேஷ்னல் அவார்டு வந்த படம் தாசி தான் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ரோல். ஏன்னா இட்ஸ் அ பீரியட் ஃபில்ம். கிட்டத்தட்ட அது 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். அது ஒரு ஜமீன்தார் குடும்பங்களில் அவங்க வீட்டுக்கு மருமகள் வர்றப்ப, அந்த ஜமீன்தார் குடும்பத்தில் அந்த மருமகளோட ஒரு வேலைக்காரி, ஒரு தாசி பெண்ணையும் கூட்டிட்டு வருவாங்க. அந்த தாசி பெண்ணை வெறும் அந்த வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு ரிலேஷனும், அந்த அம்மாவோடைய கணவர் முதற்கொண்டு, அந்த அம்மாவோட தம்பிங்க முதற்கொண்டு, அந்த வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுங்க முதற்கொண்டு செக்ஷுவலாகவும் எல்லா விதத்துலேயும் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்டியூமு, அந்த பீரியடு, அந்த லுக்ஸு, அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் எங்கிறது வந்து நமக்கு தெரியாது.
அதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் தேவைப்படுது. அதுக்கு நான் போனேன். அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜஸ்ல அந்த தாசிங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டைரக்டர் பி நரசிங் ராவ் தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் ஒரு பேரலல் சினிமாவை மட்டும்தான் அவர் டச் பண்ணியிருக்காரு. மற்ற எந்த சினிமாவும் அவர் டச் பண்ணல. ஸோ அது எனக்கு ஒரு சேலஞ்சிங் ரோலாக இருந்தது. அது அப்போ உங்க வயசு என்னம்மா? அப்போ என்ன ஒரு கேட்கலாமா? ஐயோ கண்டிப்பா. ரொம்ப ஏஜ்ங்கிறது எப்பவுமே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன 22க்குள்ள முடித்தேன். அந்த படம் வந்துட்டு 21, 22க்குள்ள தான் முடிச்சிட்டேன். எதுக்கு கேட்டேன்னா, சில ஏஜுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சீன், டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இது இப்படி அப்படின்னு எங்களுக்கு புரியறதுக்கு ஒரு ஏஜ் வேணும். யூ ஆர் ரைட். ஸோ that's really a challenge if you definitely அந்த கல்ச்சரை புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் பண்றதுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். அது அந்த நேரத்துல ரொம்ப பெரிய போல்ட் அட்டெம்ப்ட். அது ஒரு விதத்துல அது ஒரு ரிஸ்கி கேரக்டர் இல்ல? ஆமா, கண்டிப்பா 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 அது ரிஸ்கி கேரக்டர் தான். ஏன்னா நார்த்ல இருந்தாங்க அந்த மாதிரி ரோல்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் அந்த நேரத்துல. ஷபானா ஆஸ்மி மேடம், அதுக்கப்புறம் ஸ்மிதா பட்டேல், தீப்தி நவல், இப்படி எல்லாம் நார்த்ல இருந்தாங்க. நம்ம சவுத்ல வந்துட்டு அந்த ஒரு போல்டு ரோல் பண்றதுக்கு, அதுவும் தெலுங்குல அப்படி ஒன்று பண்ணுறது வந்துட்டு எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஐ எம் கிரேட்ஃபுல் டு த டைரக்டர்ஸ். எனக்கு அப்படிப்பட்ட நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரிஸ்க் எடுத்து ரொம்ப அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியுமாமா? தெலுங்கு எங்கள் மதருடைய ஒரு மதருடைய இதுதான். நாங்கள் தான் இங்கே பழகிட்டோம் தவிர தெலுங்கு வந்துட்டு பேச தெரியும். ஆமாம், நான் சில பேர் சொல்கிறேன். உங்களோட மெமரிஸ் சொல்லுவீங்களா? பாலு மகேந்திரா சார். என்னுடைய கெரியர் ஆரம்பித்த நாளில் இருந்து இப்போ அவர் இல்லைன்னாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் என்னுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. சினிமாவை பற்றி எனக்கு என்ன சூட் ஆகும், என் முகத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சா நான் என்ன பண்ண முடியும், எப்படி இருக்கும், என்னுடைய அந்த அவுட் எப்படி வரணும், என்ன எக்ஸ்பிரஷன் இந்த பொண்ணு முகத்தில் வந்தால் நல்லா இருக்கும், எங்கிறதுல இருந்து பர்சனல் லைஃப்பில் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, அந்த சிம்பிளிசிட்டி, என்ன கிடைச்சாலும் அந்த சிம்பிள் லைஃப் ஒன்று நான் வாழ கற்றுக்கிட்டதே பாலு மகேந்திரா சார்கிட்ட இருந்து தான். அந்த இமேஜ் வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய அளவில் என்னை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னென்னைக்குமே வந்துட்டு இனி அது அழியாது. சொன்ன அவரை பற்றி ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது மோகன். ஓகே அனன்யா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் மோகனை பற்றி சொல்லியே ஆகணும். மோகன் கூட நான் ஒரே ஒரு படம் தான் நடித்தேன், ஒரே ஒரு பாடலில் தான் நான் நடித்தேன், ரெட்டைவால் குருவி. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த 20-25 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவை கூட என்ன மோகனை பற்றி யாருமே கேட்கல. ஒன்லி யூ ஆஸ்க்ட் மீ திஸ் க்வெஸ்சன். ஓகே, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அது மட்டும் இல்லை, மோகனை பற்றி நானாகவும் சொல்லலை. அது ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணது, ரொம்ப தப்பு. அது என்னமோ அது அமையலை. மோகன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் அந்த பாடல்கள் என்கிறப்ப மோகனோட ஞாபகம்தான் வரும் மக்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் கூட. அவரு கூட அந்த ஒரே ஒரு பாட்டு ராஜராஜ சோழன் நான் அங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு அந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் மோகன் வந்து
அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் எடுத்திருந்தாரு ஆர்டிஸ்டா. 100வது நாள் 100 படம் பண்ணார். பார்த்தா அவர் நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 ரோலும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை எல்லாருமே வந்துட்டு ஒரு மைக் வச்சு அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு எங்கிறது மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப 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 மௌனராகம் இப்படி பல படங்கள் இருக்கு. அவருடைய அந்த ஆர்டிஸ்டா தான் ஒரு நல்ல நடிகன் என்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி எவ்வளவோ அழகான படங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மியூசிக் என்கிறது, இந்த பாடல்கள் என்கிறது அந்த காலகட்டத்தில் அவர் பாடினாதான் இந்த பாட்டு அழகா இருக்குமோ என்கிற அந்த இமேஜை கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ மோகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இது வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை. அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நீங்கள் இந்த கேள்வி கேட்காமலேயே இருந்தால் நான் சொல்லாமலேயே இருந்திருப்பேன். அது தவிர்த்து போயிடுச்சு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது எதுக்கோ சொல்லலை. இப்போ நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படம் நடித்ததே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. மோகன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சங்கர் நாக். எஸ், சங்கர் நாக் என்கிறவர் வந்துட்டு அவரே ஒரு மிகச்சிறந்த நடிகர் கர்நாடகாவில். ஆமாம். ஆனால் நம்ம தமிழ் முகம் ரொம்ப இருக்கும் அவரில். அவர் ஒரு படம் ஒந்து முத்தின கதை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோஸ்டல் ஏரியாவில் நடந்த ஒரு படம். அதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ராஜ்குமார் அவர்களோட நடித்தது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த படமே வந்து ஒன்ஸ் அகேன் அது என்னன்னு தெரியல, அது நான் நடிக்கிற ஜோனரில் உள்ள ஒரு படம். எஸ் எஸ். அந்த படத்துக்காக நான் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். ஒரு பாடலே வந்துட்டு அண்டர் வாட்டரில் அவர் பண்ணியிருந்தாரு. ஆமாம், ஷூட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அந்த நேரத்திலேயே ஒரு இங்கிலீஷ் ஃபில்ம் டச்சோடு இருக்கும் அந்த படம். அண்ட் அவர் ஒரு சிறந்த டெக்னீஷியன். அப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணி அதுலேயும் என்ன அழைச்சது, ஐ எம் லக்கி, வெரி லக்கி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான நினைவுகளை நீங்க கொடுக்குறீங்க அனன்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அம்மா. இட்ஸ் அ பிளஷர் பிகாஸ் we have had such great artists and technicians. Yes. அந்த நேரில். ஆமாம், அவங்க அந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப அவருடைய மனைவி அருந்ததி நாக பற்றி சொல்லணும். அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு விமன் காஸ்டிங் டிசைனர். அந்த படத்தோடைய டோட்டல் காஸ்டிங் டிசைனர் அவங்க தான். அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு வார்த்தைகளே இல்லை. அவங்களாவே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். எல்லாருமே என்னை ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி வச்சு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த யூனிட்லேயே. ரொம்ப அழகான ஒரு படம், அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ராஜ்குமார் சாரோட ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. சங்கர் நாக் அவர்களோட ஞாபகம் வந்திருக்கு. இவங்க 2 பேரையும் இந்த அழகான ஒரு காலை பொழுதுல ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. அடுத்த பேருமா பானுச்சந்தர். எஸ், பானு கூட தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பானு கூட தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட் நேஷ்னல் அவார்டு வந்ததும் பானுச்சந்தர் கூட தான். அதுக்கப்புறம் என்னுடைய நந்தி அவார்டு வந்தது எனக்கு தெலுங்கில் ஒரு படம் நடித்ததுக்கு. அதுலேயும் பானுச்சந்தர் தான். பானுச்சந்தர் வந்துட்டு ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் மை கெரியர். என்னுடைய எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸும் நான் பானுச்சந்தர் கூட தான் நான் பண்ணேன். ஆனால் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு ஹீரோயினாக தான் தெரியும். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு பானு இஸ் மோர் தென் மை பிரதர். அண்ணையா அப்படின்னு கூப்பிட்டேன்னா எங்க இன்னொரு தடவை கூப்பிடு, எனக்கு தேன் பாயிற மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை கூப்பிடுறா. So that kind of rapport we have. So I'm very happy. He's like
ஒரு என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு அண்ணன் இல்லாத குறை பானு தீர்த்துட்டாரு. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், அப்புறம் ஹீரோ, ஹீரோயின், வாட் ஆர் யுவர் ஜான்ரா ஆஃப் மூவிஸ் தட் யூ லைக் டு வாட்ச்? அது என்னன்னே தெரியல. ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு வந்துட்டு நிறைய பேரலல் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி இதுவாக தான் காரணமாக இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு பெயின்ஃபுல் லைஃபுக்கும் ஒரு யதார்த்தத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பேரலல் சினிமா தான். அதாவது கமர்ஷியல் சினிமாவில் அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காதல் அப்படின்னா அது கமர்ஷியல் சினிமாவில் சொல்கிறது வேற, ஒரு பேரலல் சினிமா ஆர்ட் சினிமாவில் சொல்கிறது வேற. ஸோ ஆர்ட் சினிமாவில் ரொம்ப ஒரு அன்டோல்டு எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையா இருக்கும். கரெக்ட். கமர்ஷியல் சினிமாவில் எப்போவுமே வந்துட்டு நேரடியாகவே இருக்கும். சஸ்பென்ஸ் வேணும்னா சஸ்பென்ஸ்க்காக மட்டும்தான் சஸ்பென்ஸ் எடுக்கப்படும். ஸோ எனக்கு நிறைய பேரலல் சினிமா எங்கிறத விட அந்த யதார்த்த சினிமா எங்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஆரம்பித்த நாளில் இருந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு நிறைய வந்துட்டு வரவேற்பு கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்களும் நானும் கூட பிறந்திருக்க மாட்டோம். தேவதாஸ் எங்கிறது வந்துட்டு நீங்கள் ஆர்ட் சினிமா அப்படின்னு சொல்லுவீங்களா, கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவீங்களா? படம் பூரா ஒரு ஆர்ட் சினிமா மாதிரி போய்கிட்டு இருக்கும். கரெக்ட். அதில் மியூசிக் டாமினேட் ஆகிக்கிட்டு இருக்கும், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் டாமினேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் சினிமாவை வந்து தேவதாஸ் டைமில் இருந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் வர்றேன். நான் பார்க்காத படங்களே இல்லைன்னு சொல்லணும், சவுத்துலேயும் நார்த்துலேயும். இப்போ இந்த ஓல்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஃபிக்ஷனாக இருந்தாலும், க்ரைமாக இருந்தாலும், த்ரில்லராக இருந்தாலும், ஏன் அது வந்து ஒரு கோஸ்ட் மூவியாக இருந்தாலும், அது வந்து ஒரு ஆர்ட் சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு அப்ரோச் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். இத்தனைக்குமே டெக்னிக்கலாக பெருசாக வந்துட்டு எந்த அட்வான்ஸ்டாகவும் இருக்காது. ஆனால் ஏன் அது அந்த லைட்டிங்கும் சரி, அந்த அப்ரோச்சும் சரி, எதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. மார்க்கஸ் பாட்லே மாதிரி, இந்த மாதிரி சில மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ண படங்களாக இருக்கும். ஸோ அதுதான் எங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்க பாசமலர். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கான படம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான படங்கள் தாண்டிடுச்சு எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் கேட்குறேன். ஆனால் பாசமலரை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாசமலருடைய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரைவல்ரி பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அப்படின்னு பார்த்தா தங்கப்பதக்கம். அதாவது ஒரு அப்பாவுக்கு எதிரிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மகன் தான் எதிரி என்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்த ஒரு படம் தங்கப்பதக்கம். அது மட்டும் இல்லை, அதில் பல விஷயங்கள் இருக்கும். எதிரி என்கிறவர் வந்துட்டு வெளியில இருந்து வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம், ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய குடும்பங்கள்லையும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம குடும்பங்கள்லையே பார்த்தா யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எல்லாமே சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த உள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற இந்த எதிரியை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ படங்கள் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விரல்ல எண்ணுற அளவுக்கு தான் இருக்கு படங்கள்.
அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு 10 படம் கூட ரிலீஸ் ஆகிடும். 10 படத்தில் ஓடாத படம் கூட வந்துட்டு ஒரு 4 படம் இருந்தால் அந்த ஓடாத படத்தில் கூட சக்ஸஸ் இல்லாத படத்தில் கூட ஏதோ ஒன்று கன்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதை நம்மளுக்கு பிடிக்கும், ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இனி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸில் எப்படி இருக்கும் அதனுடைய இம்பேக்ட்? ஆமாம். ஸோ நான் நினைப்பேன் சில நேரத்தில் இப்போ வராமல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வந்தால் நல்லா இருந்திருக்குமே. பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. அதனால தான் அந்த நேரத்தில் கதாநாயகிகளும் நாயகர்களும் கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயினை நடித்து டியூயட் சாங்ஸும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எல்லாமே கவர் ஆகிடும் பிளாக் அண்ட் ஒயிட்டில். திரும்பவும் அந்த காலம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இருக்கிற அந்த லைஃப் இட்ஸ் யூனிக். ஆல்சோ சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம். எல்லாமே இருக்குது அதில். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு நிறைய மனித உணர்வுகளுக்கு நிறைய ஒரு சொல்ல வேண்டிய அவ்வளோ விஷயமும் அதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாதிரி. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? பல படங்கள் அது நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்னாலேயே அது அத்தனையுமே நம்ம மனசில் நின்றுடுச்சு. இப்போ ஒரு பேத்தட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது, அது நான் சொல்லியே ஆகணும். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் பண்ண படங்கள், 30 வருடங்களுக்கு பண்ணால படங்கள், அது எல்லாமே சரியாக வைக்காமல், சரியாக பாதுகாக்கப்படாமல் அந்த பிரிண்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளவோ சில மாஸ்டர்ஸ் ரொம்ப பேத்தட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இறந்து போகிற நேரத்தில் ஐயோ எங்கள் படம் இப்படி ஆயிடுச்சே, இதை எப்படி கொண்டு வரதுன்னு ஜஸ்ட் யூடியூப்பில் பார்க்கறது முக்கியம் இல்லையே. ஆமாம். ஒரு படம் ஒரு செல்ஃபோனில் பார்க்கறது முக்கியம் இல்லையே. அந்த பிரம்மாண்டமான தியேட்டர்ஸில் பார்க்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். அது நடக்காமல் போகுது. ஸோ எனக்கு எல்லா ஓல்டு ஃபிலிம்ஸும், அது ஒரு லாங்குவேஜ் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நவ்ரங்ங்கிற படத்தில், சாந்தாராம் அவர்களுடைய நவ்ரங்ங்கிற படத்தில் எந்த பாட்டு எந்த நேரத்தில் எந்த இடத்துல வருதுன்னு என்னால் சொல்லிட முடியும். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு நான் ஓல்டு சினிமாவை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? எனக்கு பாலுமகேந்திரா அவர்களுடைய இழப்பும் ஷாஜி அண்ணா அவர்களுடைய இழப்பும் எனக்கு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. ஐ எம் கோயிங் த்ரூ தட். நான் இப்போ சமீப காலத்தில் அதோட தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், அதோட தான் நான் போய்கிட்டு இருக்கேன், அதோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா, இப்போ வர அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு, ஆக்ட்ரஸஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? இது ஒன்று கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இது வந்தாலே அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும், கெரியரும் நல்லாயிருக்கும்.